நம்ம சீரியல் சர்க்கிள் சாணி மக்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம யூடியூப்ல இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேர்த்து பில் ஐகான்ல கிளிக் பண்ணுங்க வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸ் ஐசிசி T20 கப் 2026 பற்றி தான் கவர் பண்ணியிருந்தோம். குரூப் ABCD தனியாக ப்ரிவியூ போட்டிருந்தோம் கொள்ளாம மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா லீக் ஸ்டேஜஸ்ல இந்தியா மேட்ச் தான் ப்ரிவியூ பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஓவரால் சூப்பர் 8 பற்றி வர போகிறோம். ஸோ அவ்வளோ தான் லீக் ஸ்டேஜ் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. 40 மேட்சஸ் எப்படி போச்சுன்னே தெரியல. இந்த ஸ்பேன் ஆஃப் 2.5 வீக்ஸ் டக்குன்னு முடிஞ்சு போச்சு. ஒரு நாளைக்கு 3 மேட்ச் இருந்தது. இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கால கம்பைனாக இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா மேட்ச் முடிஞ்சதே தெரியல. இப்போ நம்ம எங்க சூப்பர் 8க்கே வந்துட்டோம். இன்னும் 1 வீக்ல லீகே முடிய போது. ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. பயங்கர ஃபாஸ்டா போகுது T20 வேர்ல்ட் கப். ஸோ என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லதான். சூப்பர் 8 எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா குரூப் ஏ 4 டீம் வந்து இந்தியாவில மேட்சஸ் ஆடுறாங்க. குரூப் பி ல இருக்கிற 4 டீம் ஸ்ரீலங்கால மேட்சஸ் ஆடுறாங்க. ஸோ ஸ்பிளிட் பண்ணி தான் வச்சிருக்காங்க வென்யூஸ். ஸோ அங்க பாத்தீங்கன்னா கொலம்போ அண்ட் பிரேமதாசால ஆடுறாங்க. இங்க பாத்தீங்கன்னா வந்து அகமதாபாத், டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கத்தா இந்த 5 வென்யூஸ்ல ஆடுறாங்க. ஸோ இருந்தாலும் தான் ஓவரால் இந்த குரூப் சூப்பர் 8 வென்யூஸ். சூப்பர் 8க்கு யார் யார் அப்போ இருக்காங்க எல்லா குரூப்பும் என்ன இருந்திருக்குன்னா குரூப் ஏல எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்தியா பாகிஸ்தான் குவாலிஃபை ஆயிட்டாங்க. குரூப் சி ல as expected இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ். குரூப் பி ல தான் ஆஸ்திரேலியா படுக்க போட்டு ஜிம்பாப்வே ஸ்ரீலங்காவும், குரூப் டி ல சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து குவாலிஃபை ஆனாங்க. ஸோ இது சூப்பர் 8 வரும். பட் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் பாத்தீங்கன்னா கனடா ஆப்கானிஸ்தான் சேப்பாக் நடந்த மேட்ச் போயிருந்தேன், விளாக் போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தர மறக்காம போய் பாருங்க. சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். 250 rupees கொடுத்து ஜி அப்பர் ஸ்டாண்ட்ல மேட்ச் புக் பண்ண டிக்கெட் புக் பண்ண மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல் இருந்தது. சூப்பரா இருந்தது. அதில் நான் தென்னந்தெரியும் எக்ஸ்பிளைன் வைப்பேன். ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்டிங் எல்லாமே எக்ஸ்பிளைன் வைப்பேன். மேட்ச் வியூ எப்படி இருந்தது, யார் யாரை பார்த்தேன், எப்படி இருந்தது, வியூ அட்மாஸ்பியர், மேட்ச் வைப்லாம் எப்படி இருந்தது எல்லாமே சூப்பரா பேசியிருப்பேன். ஸோ ஹோப் நீங்க சேப்பாக் போயிருந்தீங்கன்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம வீடியோவும் பாருங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன். சரி வாங்க இப்போ திரும்பி வீடியோக்குள்ள வரலாம். சூப்பர் 8 பாத்தீங்கன்னா இப்போ வேற லெவலில் போயிட்டு இருக்கு. த்ரில்லரா ஒரு மேட்ச் போனாலும் ஆல்மோஸ்ட் ஒரு நெயில் பைட்டரா போயிருக்கும் சில மேட்சஸ்லாம். ஸோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் வாஷ் அவுட் ஆனது, அதாவது பாத்தீங்கன்னா நியூசிலாந்து பாகிஸ்தான். பட் அதுக்கப்புறம் எல்லா மேட்சும் டக்குன்னு போது. வெஸ்ட் இண்டீஸ் ஜிம்பாப்வே, வெஸ்ட் இண்டீஸ் படுக்க போட்டாங்க ஜிம்பாப்வே, சரமான வின்னு. இந்தியா சவுத் ஆப்பிரிக்காவில் இந்தியா குமிரிட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கா, அது ஒரு சூப்பர் வின்னு. இங்கிலாந்து பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து அவுட் பிளே பண்ணிட்டாங்க பாகிஸ்தான ஹாரி புரூக் ஸ்பெஷல்னால. ஸோ சூப்பர் 8 வெல் அண்ட் ட்ரூலி ஆன் சும்மா நறுக்குன்னு போகுது சூப்பர் 8. பட் சூப்பர் 8ல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மேட்ச் தான், ரேரா தான் 2 மேட்ச் வைப்பாங்க. ஸோ இது சூப்பர் 8 பற்றிய நிலவரம். சூப்பர் 8ல பாத்தீங்கன்னா நம்ம இந்த இந்தியன் குரூப் பாத்தீங்கன்னா இந்தியா, வெஸ்ட் இண்டீஸ், ஜிம்பாப்வே, சவுத் ஆப்பிரிக்கா இது ஒரு குரூப். ஆப்போசிட் குரூப் வந்து நியூசிலாந்து, இங்கிலாந்து, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா. ஸோ இந்த 2 குரூப்லுமே டாப் 2 டீம்ஸ் தான் செமிஃபைனல் போக முடியும். ஸோ ஓவரால் 4 டீம்ஸ் வரும். ஆஸ் ஆஃப் நோ இந்தியாவுக்கு புவர் நெட் ரன் ரேட். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா ஒரு படு டிஃபீட் வாங்கினாங்க. ஸோ -3.8ல இருக்கு. ஜிம்பாப்வேக்கு -5. ஸோ ஜிம்பாப்வே ஆல்மோஸ்ட் எலிமினேட்டட். சவுத் ஆப்பிரிக்கா +3.8, வெஸ்ட் இண்டீஸ்க்கு +5.3. ஸோ சூப்பர் ரன் ரேட்ல இருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ். தே ஆர் ஆல்மோஸ்ட் ஃபேவரட்ஸ் டு குவாலிஃபை. ஒரு டிஃபீட்னால இந்தியன் டீம் இவ்வளவு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்கன்னா அது என்ன ஆச்சு, என்ன நடந்தது எல்லாமே நம்ம தெளிவா பேசுவோம். ஸோ வாங்க இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பார்த்துலாம். ஸோ டாஸ் ஜெயிச்சு அகமதாபாத்ல பேட்டிங் எடுத்தாங்க சவுத் ஆப்பிரிக்கா. ஒரே ஷாக் எல்லாருக்கும். எப்படி ரன் பார்ப்போம் பார்த்தா பவர் பிளேலே 20 for 3 அஸ்ரீப் செதுக்கிட்டாங்க. டிகாக்கு, அதுக்கப்புறம் ரிக்கல்டன், அதுக்கப்புறம் மார்க்கம் டக்கு ஓடிட்டாங்க. மேட்ச் இந்தியா கையில் நினைக்கும் போது 5th ஓவர்ல இருந்து மில்லர் லூயிஸ் ஒரு சூப்பர் பார்ட்னர்ஷிப் ஸ்டிச் பண்ணி கொண்டு டீம் வந்து 150 கொண்டு வந்தாங்க 16th ஓவர்ல. பட் அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் அவுட் ஆனதுக்கப்புறம் ஸ்டப்ஸ் ஆங்கர் ஓவர் ஆடி கடைசி ஓவர்ல ஹர்திக் பாண்டியா அனீட் பண்ணி எங்கேருந்தோ வர வேண்டிய ஸ்கோரை 180 கொண்டு வந்தாங்க. சூப்பர் நாக்கு. பேட்டிங்ல இந்தியா அப்படியே சொட்டு சுவாகா தான். அபிஷேக் சர்மா ஃபார்ம் அவுட், திலக்கு ஃபார்ம் அவுட், பட்டு 2 விக்கெட் காலி. இஷான் கிஷன் ஃபர்ஸ்ட் பாலே சுத்தி அவுட். ஸ்கை சென்சிபிளா ஆடாம அவுட் ஆயிட்டாரு. பாண்டியா, தூபே, ரிங்கு யாருமே அவுட் ஆகல. இந்தியன் டீம் சொல்ல போனா 76 ரன்ல தோத்துட்டாங்க அகமதாபாத். இது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரு சூப்பர் வின் சவுத் ஆப்பிரிக்காக்கு. இந்தியா சாரி டு சே தட் poorly outplayed. ஸோ இந்தியன் டீம் ஃபர்ஸ்ட் மேட்சே தோத்ததால எல்லாருக்குமே ஃபேன்ஸுக்கு பயம் ஆயிடுச்சு. என்னடா நம்ம செமிஃபைனல் போவோமா, சூப்பர் 8ல இவ்வளவு மோசமான நெட் ரன் ரேட் இருக்கே, நம்ம நிலைமை என்ன அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரே ஆன்சர் தான், நம்ம ஜிம்பாப்வே, வெஸ்ட் இண்டீஸ் 2 டீமும் தோக்கடிக்கணும். ஏன்னா அடுத்த 2 மேட்ச் இந்தியாவுக்கு சேப்பாக்ல தேர்ஸ்டே ஜிம்பாப்வே ஆடுறாங்க அண்ட் சண்டே ஈடன் கார்டன்ஸ்ல நைட்டு வெஸ்ட் இண்டீஸோட ஆடுறாங்க. 7 மணி மேட்ச். ஸோ இந்த 2 மேட்ச்ல கன்வின்சிங் நெட் ரன் ரேட்டோட ஜெயிக்கணும். அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸை தோக்கடிக்கணும். அப்போதான் இந்தியன் டீமால செமிஃபைனலுக்கு போக முடியும். தப்பித்தவரை வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்கா தோக்கடிச்சு இந்தியா வந்து ஒரு மாதிரி தோத்தாங்கன்னா நெட் ரன் ரேட்ல யார் தான் உள்ள போவாங்க. ஸோ இதுதான் ரொம்ப கஷ்டமான ஃபேக்ட். ஸோ இன்னைக்கு ஃபேக்ட் ஆஃப் தி டே நம்ம என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் கண்ட்ரியை வந்து இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரா தான் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 2007 வந்து எந்த ஒரு ஹோஸ்ட் கண்ட்ரியுமே இது வரைக்கும் சாம்பியன்ஸ் அடிச்சதே கிடையாது. இதுதான் ஷாக். 2012 இருக்கட்டும், 14 இருக்கட்டும், 16 இருக்கட்டும், இப்போ 2021 இருக்கட்டும், 2022 இருக்கட்டும், 24 இருக்கட்டும், 2007, 9, 10 கூட வச்சுக்கோங்க. ஹோஸ்ட் கண்ட்ரி இது வரைக்கும் T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சதே கிடையாது. பட் அந்த ரெக்கார்டை இந்தியன் டீம் முறியடிப்பாங்களா? பட் அதுக்கு அவங்க முதல்ல செமிஃபைனல்ஸ் போகணும். பட் செமிஃபைனல்ஸ் போயிட்டா இந்தியா ஃபேவர்ஸ் தான். பட் இது ஒரு வேக்கப் கால்னே சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் சரிடா, நீ என்னடா பேசுவார அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ இன்னைக்கு நான் எதை பத்தி பேசுறேன்னு பாத்தீங்கன்னா இந்தியா vs ஜிம்பாப்வே மேட்ச் ப்ரிவியூ பத்தி தான் பேச போறேன். இந்தியா vs ஜிம்பாப்வே சேப்பாக்ல ஒரு டூ ஆர் டே மேட்ச். இந்தியன் டீமுக்கு ஜெயிச்சாதான் உண்டு, தோத்தா நாக் அவுட். ஜிம்பாப்வே ஹேஸ் நத்திங் டு லூஸ். ஸோ இந்த மேட்ச் தான் பேச போறேன். ஸோ இந்தியா ஜிம்பாப்வே பிளேயிங்ல வந்து ஸ்டார்ட் அனாலிசிஸ் 11 என்னவா இருக்கும், சென்னை பிச்சு எப்படி இருக்க போது, யார் ஜெயிப்பாங்க எல்லாமே நம்ம பேசுவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டேடியம் அனாலிசிஸ்குள்ள போயிடும். ஸோ ஸ்டேடியம் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம சிங்காரி சேப்பாக் நடக்குது. புக் மை ஷோ ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ பாத்தீங்கன்னா செம்ம கிரௌடா இருக்கும். இந்தியா ஆஸ்திரேலியா தான் இங்க நடக்க வேண்டியது. பட் இந்தியா ஜிம்பாப்வே
ஸோ சென்னை பிட்ச் இப்போ ரீசெண்டா புது பிட்ச் பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பெல்டர் ஆஃப் விக்கெட் தான் தராங்க. பவுலிங் கன்வின்சிங்கா இருக்கிறதே இல்ல. மேட்ச் ஆன் மேட்ச் 170 to 190 சாலிடா போறாங்க. ஸோ இந்த T20 வேர்ல்ட் கப்ல 5 லீக் ஸ்டேஜ் மேட்சஸ்ல 3 மேட்ச் சேசிங் டீம் ஜெயிச்சிருக்காங்க, 2 மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீம் ஜெயிச்சிருக்காங்க. பட் 2 ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீம் ஜெயிச்சது 2 மேட்ச்மே 190 பிளஸ் அடிச்சாங்க. ஸோ இட் இஸ் ஈஸி டு சே ஃபர்ஸ்ட் பேட்டிங் யார் ஆடுறீங்களோ 185 மேல அடிச்சாதான் இந்த சேப்பாக்ல புது பிட்ச்ல சர்வே பண்ண முடியும். இல்லனா சேசிங் டீம் துண்டா ஜெயிஸ் பண்ணிட்டு போறாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீம் யார் ஆனாலும் 185 மேல இருக்கணும். டியூ 50-50 வரவும் செய்யலாம், வராம போகலாம். பட் இங்க வின்னிங் ஃபேக்டர் என்னன்னா பவர் பிளே விக்கெட்ஸ் எடுக்கணும். அதே மாதிரி 7 to 15 ஸ்பின்னர்ஸால டாமினேட் பண்ண முடியலனாலும் கண்ட்ரோலோட எஃபிஷியன்சியோட போனோம். ரன் லீக் பண்ணாம எந்த டீம் போறாங்களோ அவங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்க. டெத் ஓவர்ஸ்ல எந்த டீம் நல்லா ஆக்சிலேட் பண்றாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. ஸோ இதுதான் சென்னை பொறுத்த வரைக்கும் வின்னிங் கிரைட்டீரியா. பட் புது பிட்ச் செம்ம பெல்ட் ஆஃப் பிட்ச், பேட்டிங் பிட்ச் தான் தராங்க. என்ன பண்றாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியா கிட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்தியா தான் ஃபேவரட்ஸ். ஸோ அவங்களோட ஸ்குவாட் படிச்சுட்டு பிளேயிங் லெவன்ஸ்குள்ள போவோம். சூரியகுமார் யாதவ் கேப்டன், அதுக்கப்புறம் வந்து இஷான் கிஷான், சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர்ஸ், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, ரிங்கு சிங் பேட்ஸ்மேன்ஸ், அதுக்கப்புறம் ஹார்திக் பாண்டியா, சிவம் டுபே, வைஸ் கேப்டன் அக்ஷர் பட்டேல். அது எதுக்கு வைஸ் கேப்டன் கொடுத்தாங்க சீரியஸா தெரியல. சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் பார்த்ததுக்கு அப்புறம் வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், ஜஸ்வீத் பும்ரா, அஷ்தீப் சிங், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர், அர்ஷித் ராணா கிடையாது, அவருக்கு பதிலாக வாஷிங்டன் அப்புறம் முகமது சிராஜ். ஸோ இதுதான் இந்தியன் டீமோட ஸ்குவாட். எனக்கு தெரிஞ்சு நான் சில பல சேஞ்சஸ் எதிர்பார்க்குற மக்களே நானா தான் என்ன பண்ணுவேன், நான் ஏன் 11 கொடுத்துருக்கேன். உங்களோட 11 நீங்க தாராளமா காமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நிறைய சேஞ்சஸ் தேவைப்படுது. இது என்னோட பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன், உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஐ எம் சீயிங் அபிஷேக் சர்மா ஓப்பனிங் சஞ்சு சாம்சன். ஏன்னா ரிங்கு சிங் ஃபேமிலி எமர்ஜென்சினால லீவ் பண்ணிருக்காரு. ஸோ மோஸ்ட்லி வில் பி அன்அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால சஞ்சு ஈஸிலி ரீப்ளேஸ் ரிங்கு சிங். அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலாக கண்டிப்பா அக்ஷர் பட்டேல் வந்தே ஆகணும். இது ஒரு பெட்டிஷன். ஸோ அதனால நம்பர் 3 இஷான் கிஷான், 4 சூர்யா, 5 திலக் வர்மா நான் புஷ் பண்றேன். ஒருத்தருக்கு ஃபார்ம் அவுட் ஆனா வேற பொசிஷன்ல ட்ரை பண்ணி பார்த்தா மேபி சக்சீட் ஆகலாம். ஸோ திலக் வர்மா நம்பர் 5 புஷ் பண்றேன். 6 வந்து சிவம் டுபே, 7 ஹர்திக் பாண்டியா, 8 அக்ஷர், 9 பும்ரா, 10 அஷ்தீப், 11 வருண். இது ஒரு செம்ம த்ரெட்னிங் லைனப்பா தெரியுது. பேட்டிங்மே நல்லா இருக்கு. இது இந்தியன் டீம் வந்தாங்களான்னு பார்க்கலாம். இல்ல சஞ்சு ஆட வைக்காம திரும்பி ரிங்குவே ஆடலாம், சொல்ல முடியாது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சரி, அபிஷேக் சர்மாக்கு என்னதாங்க ஆச்சு, இந்த ஊருக்கு என்னதான் ஆச்சுன்ற மாதிரி அபிஷேக் சர்மாக்கு என்னதான் ஆச்சு. 3 மேட்ச் தொடர்ந்து டக் அவுட் ஆனாரு, ஒரு மேட்ச் ஆடல, சரின்னு விட்டோம். இந்த மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா கூட நல்ல ஃபிளாம் பாயிண்டா தெரிஞ்சாரு. பட் ரபாடா ஓவர்ல எப்போ சுத்த ஆரம்பிச்சாரு திரும்பி ஃபார்ம் அவுட்னு தெரிஞ்சது. அபிஷேக் சர்மா மாதிரி பிளேயர்லாம் ப்ரூவ் பண்ணணும் அவசியமே இல்லைங்க. அவர்கிட்ட அந்த கேலிபர், அந்த லெகசி இருக்கு. பட் ஏன் அவ்வளவு துருன்னு ஆட மாட்டாருன்னு தெரியல. ரொம்ப டக்குன்னு விக்கெட் தாழ வாத்துட்டு போறாரு. அவரால் நினைச்சா பவர் பிளேலே மேட்ச் முடிக்க முடியும். அந்த மாதிரி கேலிபர் உள்ள பிளேயர் கொஞ்சம் நிதானமா ஆடணும் தான் நான் ஆசைப்படுறேன். ரொம்ப ஃபாஸ்டா போறாருன்னு தோணுது அபிஷேக் சர்மா. எல்லா மேட்சஸுமே சுத்தி அவுட் ஆக முடியாது. சில மேட்சஸ் சென்சிபிளா ஆடணும். சிம்பாப்வே மேட்சா அது கையில சான்ஸ் இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 30, 40, 50 அடிச்சு இந்தியன் டீம் காப்பாற்றணும். 30 அடிச்சாலும் சந்தோஷம் தான். பட் அபிஷேக் பண்ண முடியுமா? இதுக்கு மேல பேக் பண்ண மாட்டாங்க இந்தியன் டீம். ஏதாவது மேட்ச் அடிச்சுதான் அபிஷேக் சர்மா. பாப்போம் சேபாக்ல அடிக்கிறாரான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் பார்ட்னர் இஷான் கிஷான் நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. பட் என்னவோ தெரியல, லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் காவு வாங்குச்சு. அதே மாதிரி நமீபியா மேட்ச்மே லைட்டா கொஞ்சம் இதுவாயிட்டாரு. ஸோ இந்த லாஸ்ட் 2 மேட்சா இஷான் கிஷான் கொஞ்சம் டிராப் அவுட் ஆன மாதிரி தெரியுது. பட் என்னன்னா இஷான் கிஷான் அபிஷேக் சர்மா டுகெதர் ஒரு மேட்ச் கூட என்ன சொல்லுது 10 ரன் மேல ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இது வரைக்கும் வச்சதே இல்லை. அதான் ஷாக்கிங் டு சி. அதனால ஐம் சீயிங் சஞ்சு சாம்சன் இமீடியட்லி ரீப்ளேசிங் இம். இஷான் கிஷானை நான் தூக்க சொல்ல, அபிஷேக்கும் நான் தூக்கல. சஞ்சு சாம்சன் நீங்க ஓப்பனிங் போடுங்க, இஷானை 1 down போடுங்க. அவருக்கு பழகின இடம் தான் 1 down. ஸோ இது எப்படி இருக்கு, இஷான் அடாப்டாரா இல்லையா நம்ம பார்க்கலாம். சஞ்சு சாம்சன் கிடைக்கிற சான்ஸ்லாம் வேஸ்ட் பண்ணாரு. பட் இந்த மேட்ச் கொடுப்பாங்க நான் நம்பி சொல்றேன். அட்லீஸ்ட் ஒரு 30-40 அடினா அப்பதான் நல்லா இருக்கும். பட் இந்த டாப் 3 நல்லா இருக்கும். டாப் 3 பேக் வித் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அந்த திலக்கரம் பண்ணும்போது சஞ்சு அபிஷேக் இஷானா அவ்வளோ நல்லா இருக்கும். இது நடத்துறாங்களான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் அப்போ ரிங்கு சிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரிங்கு சிங் அவர் ஃபேமிலி எமர்ஜென்சினால பிராக்டிஸ் செஷன் ஆடல சேப்பாக்கல. ஆனால் அவர் வந்து ஹைலி டவுட்ஃபுல் தான் சொல்றாங்க. ஜிம்பாப்வே மேட்சஸ்க்கு இட்ஸ் நாட் தட் இம்பார்ட்டன்ட் ரிங்கு சிங் ஆடணும்னு. ஏன்னா இந்த அளவுக்கு டீம் பேட்டிங் ஆடுறது இஷ்டத்துக்கு தான் வராங்க. ஸோ அதனால பிரச்சனை இல்லை. பட் அவருக்கு போல தான் சாம்சன் வராது. அதே மாதிரி சூரியகுமார் யாதவ் என்ன சொல்றதுன்னு தெரியல. பிக் மேட்ச் பிளேயர் நம்ம எல்லாரும் சொல்லணும்னு ஆசைப்படுறோம். பட் அவர் அதை மாதிரி ப்ரூவ் பண்ண மாட்டாரு. சூப்பர் சான்ஸ் கட்சி கோட்டை விட்டாரு. அட்லீஸ்ட் ஜிம்பாப்வேயோட அடிக்கலனா எப்போ அடிப்பாருன்னு தெரியாது. வேற வழியே இல்லை, அவர் அடிச்சுதான் ஆகணும். ஸோ அதனால ஹை சான்ஸ் சூரியகுமார் யாதவ் ஹேஸ் டு ஷைன். வேற வழியே இல்லை. கேப்டன் ஆடிதான். திலக் வர்மாக்கு இது ஒரு டூ ஆர் டை மேட்ச். இன்ஜுரிக்கு அப்புறம் ஒரு மேட்ச்மே அடிக்கல. பட் ஒரு பிக் மேட்ச் காலிபர் இருக்கக்கூடிய பிளேயர். அவனும் சொதப்பறாது. இதுக்கு மேல ஒரு சான்ஸ் தர மாட்டாங்க. கேவலமா அவுட் ஆன சவுத் கூட ஒரு ரிடெம்ஷன் மேட்ச் ஜிம்பாப்வேல கோட் அவுட்டார்னா என்ன சொல்றதுன்னு தெரியல. ரிங்கு சிங் அவருக்கு அடுத்த மேட்ச் வந்துருவார். ஸோ திலக் வர்மாக்கு டூ ஆர் டை மேட்ச். சாம்சன் அடிச்சா, சஞ்சு சூரியகுமார் அடிச்சு ஆகணும். நெக்ஸ்ட் மில்லாடர் பக்கம் போவோம். பாத்தீங்கன்னா செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. அவர் இன் இஸ் ஃபார்ம் ஆஃப் இஸ் லைஃப்னே சொல்லலாம். பவுலிங்ல என்னதான் எக்ஸ்பென்சிவ் பண்ணாலும் கை சுத்தி ஒரு 2 விக்கெட் எடுத்துறாரு எப்படியோ. பேட்டிங்லயுமே மேட்ச் ஆன் மேட்ச் 30-40 அடிக்கிறாரு. இந்தியால ஃபார்ம்ல இருக்கிற ஒரே மனுஷன் சிவம் டுபே தான். ஸோ இட்ஸ் குட் டு சீ ஹிம் கெட்டிங் தட் ஃபார்ம் பேக். ஹார்திக் பாண்டியாக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. பவுலிங்லயும் லாஸ்ட் ஓவர் பிரிச்சு மேஞ்சிட்டாங்க. பேட்டிங்லயுமே ஒரு சென்சிபிளா ஆட மாட்டாரு. தார வாத்துட்டு போற விக்கெட்டை ஒரு சீனியர் வேற அப்படி பெர்ஃபார்ம் பண்ணது இந்தியாவுக்கு ரொம்ப கஷ்டம், ஃபேன்ஸுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ ஹார்திக் பாண்டியா நீட்ஸ் டு ஸ்டெப் அப். அவருக்கான அக்கேஷன் இது. கண்டிப்பா ஜிம்பாப்வே மேட்ச்ல ஒரு வெறியோட வருவாரு. அந்த ஹார்திக் பாண்டியா பார்க்கணும். ஒரு 30-40 அடிக்கணும் பேட்டிங்ல. பவுலிங் பிரச்சனை இல்லை. அக்ஷர் பட்டேல போய் நீங்க எப்படிங்க டிராப் பண்ணுவீங்க எனக்கு புரியவே. ஒன் ஆஃப் த பிளைண்ட்ஸ் என்ன சொல்றது பிரெயின் ஃபேட்னே சொல்லுவேன். வைஸ் கேப்டன் அப்புறம் பேங்க் அவர் எப்படி டிராப் பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. ஸோ அக்ஷர் பட்டேல் கண்டிப்பா இம்பாக்ட் கிரியேட் பண்ணாரு. நீங்க பாருங்க 1 or 2 விக்கெட் ஷோலி எடுப்பாரு.
பேட்டிங்லயுமே ஒரு 20-30 எடுப்பார். எப்படி வாஷிங்டன் பல்லாம் நீங்க அக்ஸர் ஆட வைக்கிறீங்க எனக்கு புரியல. ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் டிசிஷன் இந்தியா எவர் மேன் சொல்வேன். பாபு ஹேஸ் டு பேக் டு பி இன் தி 11. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் பத்தி பேசலாம். நான் வாஷிங்டன் கூட சொல்ல மாட்டேன், பட் அக்ஸரா வாஷிங்டன் கேட்டீங்கன்னா எனி டே ஐ ப்ரிஃபர் அக்ஸர் தான். ஏன்னா வாஷி அந்த அளவுக்கு அவர் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணல T20ஸ்ல நல்ல ரெக்கார்டு இருக்கு, பட் அக்ஸர் கம்பேர் பண்ற அளவுக்கு இல்ல. அண்ட் ஆல்சோ அவர் இந்தியா ஒழுங்கா யூஸ் பண்ணவும் மாட்டாங்க. 4 ஓவர் கொடுக்கணும்னா 2 ஓவர் கொடுக்குறீங்க. பேட்டிங்ல திடீர்னு ஒரு நம்பர் 5 அனுப்புறீங்க, அவருக்கு அந்த பவர் ஹிட்டிங்கும் கிடையாது. அந்த மாதிரி நீங்க அனுப்பிச்சு வாஷிங்டன் சுந்தர் கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு தெரியாது. பைலேட்டரல் சீரிஸ் கிடையாது, T20 வேர்ல்ட் கப். இதெல்லாம் நினைச்சு இந்தியன் டீம் வாஷிங்டன் சுந்தர் 11th ஆட வச்சா ஓகே, இல்ல ஏதான மேட்சப்ஸ்க்காக ஆட வச்சாங்கன்னா அவருக்கும் இம்பாக்ட் வராது, டீமுக்கு வராது. ஸோ 0 தான். ஸோ மோஸ்ட்லி வாஷி சென்னை ஹோம் டவுன்ல எனக்கு தெரிஞ்சு பெஞ்ச் தான் போவாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங் பக்கம் போவோம். அஷ்தீப் சிங் அண்ட் பும்ரா தான். சிராஜ் கண்டிப்பா ரெஸ்ட். அஷ்தீப் சிங் அண்ட் பும்ராவை நான் குறைய சொல்ல மாட்டாங்க. தே டன் தி ஜாப் வெல்லுங்க. சவுத் ஆப்பிரிக்கா அகேன்ஸ்டா டெத்லயும் சரி பவர் பிளேயும் சரி சூப்பரா போட்டாங்க. பும்ரா ஸ்டெல்லர். பழைய பும்ரா பார்க்க முடிஞ்சது. லீத்தல் 140 போட்டாரு, கிளிக் பண்ணாரு. பேட்ஸ்மேனை கொஞ்சம் டக்கிள் வால டிசூவ் பண்றாரு. ஓல்டு பும்ரா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வராரு, பார்க்க நல்லா இருக்கு. ஜிம்பாப்வே கூட சொல்லவே வேணா, நல்லா போட்டுவாரு. அஷ்தீப் சிங்கும் இந்த கேஸ் சேம் தான். ஏன்னா அவங்க 2 பேர்கிட்ட நான் எந்த ப்ராப்ளமும் பார்க்க மாட்டேன். 8 எக்கானமி தாண்ட மாட்டாங்க. கண்டிப்பா 2 பேருமே சேர்த்து 3-4 விக்கெட் எடுத்து கொடுத்துருவாங்க. பவர் பிளே எடுத்து அவங்க முடிச்சு கொடுத்துருவாங்க. அது இந்தியாவுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன். சிவம் டூபே தாண்டி என்ன சொல்லுவேன், அக்ஷர் இல்லாம அஷ்தீப்பும் பும்ரா ஒரு பாசிட்டிவ் சைன் தான். இங்க ஒரு வீக்னஸே கிடையாது ஃபாஸ்ட் பவுலிங்ல. பட் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வருண் சக்கரவர்த்தி தான் டெட்லியா தெரிஞ்சாரு. பட் அவரை சவுத் ஆப்பிரிக்கா கவுண்டர் அட்டாக் பண்ணி சொருகிட்டாங்க. அகமதாபாத்ல 48 ரன் கன்சீட் பண்ணாரு. ஷாக்கிங் டு சி எப்படி வரும்னு அவ்வளவு பிளான் பண்ணி அடிச்சாங்கன்னு தெரியல. பட் நாட் ஆல் டே வில் பி அருண்ஸ் டே. அதுவும் ஒத்துக்கணும், ஒரு நாள் அடி வாங்க தான் செய்வோம். பட் ஜிம்பாப்வே அகேன்ஸ்டா தன்னோட சொந்த ஊர் சென்னையில கண்டிப்பா ஒரு கம்பேக் கொடுப்பாரு. என்னதான் 48 ரன் போனாலும் ஹி நோஸ் ஹவு டு கம்பேக். கண்டிப்பா ஜிம்பாப்வே கூட ஒரு 2-4 இல்ல 3-4 கண்டிப்பா எடுப்பாரு. அந்த நம்பிக்கை எனக்கு வருண் சக்கரவர்த்தி மேல இருக்கு. ஸோ ஜிம்பாப்வே மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட பவுலிங் அட்டாக் ஸ்ட்ராங்கா இருக்கு. பவுலிங்ல மண்ட மாற்றமும் பண்ண தேவையில்ல. அக்ஷர் பட்டேல உள்ள கொண்டு வந்தா மட்டும் போதும். குல்தீப் யாதவ் சாட் டு சி வேற வழி இல்ல, வெள்ளதா உட்காந்து நீங்க யார் பல்லா ரீப்ளேஸ் பண்ணுவீங்க, வாய்ப்பு இல்லை. ஸோ மோஸ்ட்லி வெளில தான். ஸோ அதனால மற்றபடி நல்லா இருக்குங்க பவுலிங். பேட்டிங் மட்டும் இந்தியா ஃபைன் டியூன் பண்ணா பவரா இருப்பாங்க. சரிடா, ஆப்பனன்ட் ஜிம்பாப்வே பத்தி பேசலையானா அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஜிம்பாப்வே பத்தி நம்ம பேசணும். ஜிம்பாப்வேமே அவ்வளவு அசால்ட்டா எடுத்துக்க முடியாது. ஆஸ்திரேலியாவை ஸ்ரீலங்கன் பிச்சில் கவுத்து போட்டு வந்திருக்காங்கன்னா தே ஹேவ் த ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டி, அந்த சரக்கும் இருக்கு. ஸோ பார்க்கலாம் அவங்களோட ஸ்குவாட் படிச்சுதான். கேப்டன் சிக்கந்தர் ராசா, பிரையன் பெனட், ரயான் பெல், கிரேம் கிரீமர், பிராட்லி எவன்ஸ், கிளைவ் மெடாண்டே, டினாண்டோ மப்பாசா, டாடின் ஷாவே மருமானி, வெலிங்டன் மசகட்சா, டானி முனியோங்கா, டஷிங்கா முசேகிவா, பிளெஸிங் முசரபானி, டியான் மேயஸ், ரிச்சர்ட் எங்கார்வா, பிரெண்டன் டெய்லர் ரூல்ட் அவுட். அவருக்கு பதிலா சாம் கரன் தம்பி பிளென் கரன் வந்திருக்காரு ஸ்குவாட்ல. ஸோ ஜிம்பாப்வேயோட பிளேயிங்ல வெஸ்ட் இண்டீஸோட கம்பேர் பண்ணும்போது நான் 2 சேஞ்சஸ் பண்ணேன். ஸோ டடிவான்ஷே வருமானி, விக்கெட் கீப்பர் லோபன் வித் பிரையன் பென்னட், 1 ரன் டயான் மேஸ், நம்பர் 4 சிக்கந்தர் ராசா, 5 டானி முனியாங்கா, 6 ரயான் பெல், 7 பிராட் எவன்ஸ், 8ல நான் டின்னாண்டோ மப்பாசா எடுத்துன்னு வருவேன், 9ல கிரீம் கிரீமர், 10ல பிளெஸிங் முசரபானி, 11ல ரிச்சர்ட் எங்காரா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 7 பவுலிங் ஆப்ஷன் வருது. ஏன்னா ரயான் பெல் எங்காரா இருக்கும் பவுலிங் போடுவாங்க, சிக்கந்தர் ராசா கேப்டனும் போடுவார், கை சுத்துவார். ஸோ 7 பவுலிங், பிரையன் பென்னட்டும் புத்துவார், 8 பவுலிங் ஆப்ஷன். பேட்டிங்மே பாத்தீங்கன்னா டினாண்டோ மப்பாசா வரைக்கும் இருக்கு. கிரீமர் முசரபானி நங்காராலாம் தெரியாது, பட் 8 வரைக்கும் பேட்டிங் இருக்கு. இது நல்ல 11 நான் சொல்லுவேன் ஜிம்பாப்வேக்கு. பட் இது ஆட வைப்பாங்களா தெரியாது. சோ ஃபர்ஸ்ட் ஜிம்பாப்வே டாப் ஆர்டர் பத்தி பார்ப்போம். டயான் மேஸ், பிரையன் பென்னட், டாடின் வன்ஷே, மருமானி. ஸோ டாப் 3 இவங்க தான். இல்ல அக்ரெசிவா ஆடக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா மருமானி தான். இவர் பட்டா பாகம் பராட்டி லேக்கன் தான். சுத்துவார், பிளைண்ட் ஸ்ட்ரைக்கிங் தான். ரன் மாட்டுச்சுன்னா உண்டு, இல்லைன்னா அவுட் ஆயிடுவார். பட் ஓகே, நல்ல டேலண்ட் தான். பட் இன்னும் ஸ்டேஜ் கரைவாகல. பட் பிரையன் பென்னட் ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்ல இருந்தாரு. 3 மேட்ச் கன்செக்யூட்டிவா நாட் அவுட்டா ஜிம்பாப்வேக்கு ஸ்டெல்லர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. பட் வெஸ்ட் இண்டீஸ் அகேன்ஸ்டா அவரால் பர்ஃபார்ம் பண்ண முடியல. பிரஷர் சிச்சுவேஷன்ல கொஞ்சம் அவுட் ஆயிட்டார். மேபி பிரையன் பென்னட் ஒரு லோன் வாயர் சொல்லலாம் வெஸ்ட் இண்டீஸ்க்கு, சாரி ஜிம்பாப்வே டாப் 3ல. ஸோ மேபி பிரையன் பென்னட்டோட ஓப்பனிங் நாக்குல தெரியும் ஜிம்பாப்வே எப்படி ஆட போறாங்க, இந்த மேட்ச் அப்ரோச் பண்ண போறாங்கன்னு. டயான் மேஸ் 50-50 நல்லா வரலாம், அவுட் ஆயிட்டு போகலாம். ஸோ இவங்க இந்தியன் பவுலர்ஸ் கிட்ட பவர் பிளே தாங்குவாங்களா, கஷ்டம் தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு மிடில் ஆர்டர். இதுதான் ஜிம்பாப்வே ஸ்ட்ரென்த் நான் சொல்லுவேன். பிராட் எவன்ஸ், சிக்கந்தர் ராசா, ரயான் பெல் 3 பேருமே சாலிட் ஆல்ரவுண்டர்ஸ். அண்ட் பேட்டிங்ல பாத்தீங்கன்னா சிக்கந்தர் ராசா சொல்ல வேணாம், திடீர்னு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிடுவாரு. அவருக்கு இந்தியன் பிச்சஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஐபிஎல் பஞ்சாப்லாம் ஆடி இருக்காரு. ஸோ இனோஸ் ஹவு இந்தியன் பிச்சஸ் பிஹேவ். ஸோ அதனால சிக்கந்தர் ராசா ஒரு எக்ஸ்பேக்டர் பிளேயருங்க. கேப்டன் வெளியான பிளேயர், நாட்டுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய பிளேயர். ஸோ அதனால சிக்கந்தர் ராசா கிட்ட நான் நல்ல பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கிறேன். ரயான் பெல் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஒரு லெக் ஸ்பின்னர், தேவைப்பட்டா 1-2 ஓவர் தள்ளலாம். பட் மற்றபடி ஒரு ஹேண்டி பேட்ஸ்மேன், 20-30 அடிப்பார். பட் டெட்லியா இருப்பாரா தெரியாது. பிராட் எவன்ஸ் நல்ல ஃபாஸ்ட் பவுலர், அப்பப்போ கேமியோ சிபின் பண்ணார். வெஸ்ட் இண்டீஸ் கூட நல்ல 40 அடிச்சாரு. ஸோ அவர்கிட்டயுமே பேட்டிங் எபிலிட்டி இருக்கு. இந்த 3 ஆல்ரவுண்டர் சுத்தி தான் ஜிம்பாப்வேயோட ஹோப்ஸ் நகரும் நான் நினைக்கிறேன். சேப்பாக்கல இவங்க 3 பேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா பவுலிங்கா இருக்கணும், பேட்டிங்கா இருக்கணும், ஜிம்பாப்வே ஏதோ கொஞ்சமாவது ஃபைட் பண்ணலாம். இந்தியாக்கு அகேன்ஸ்டா ஒரு ஷாக் கொடுக்குற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணலாம். யூஎஸ் எப்படி பண்ணாங்களோ. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அண்டர் கேப்ட் ஆல்ரவுண்டர்ஸ்னா என்ன சொல்லிப்பேன், டெவலப்பிங் இவங்கலாம்
மெக்கலன்ஸே, மப்போசா, அதுக்கப்புறம் டானி முனியோங்கா, அப்புறம் பென் கரன். நான் வந்து பென் கரன் ஆட வைக்கணும்னு பார்ப்பேன், பட் அவர் ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். அதே மாதிரி பவுலிங்ல ஸ்பின் லைட்டா போடுவார், பட் அவர் ஆட வைப்பாங்களா தெரியாது. அதனால டயான் மேயர்ஸ் பல்ல வந்தாதான் உண்டு, இல்லைன்னா பென் கரன் பேக்கப் தான். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாம் கரன், டாம் கரன் வகையாரெல்லாம் அவங்களோட தம்பி. இவர் லாஸ்ட் சன்ஸ் தான் பென் கரன். டானி முனியோங்கா ஒரு நல்ல ரைட் ஆம் பேட்ஸ்மேன், அதுக்கப்புறம் வந்து ஒரு மீடியம் பேசர். அவர் வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாரா தெரியாது. மப்போசா நல்ல பிளேயர், இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாரா தெரியாது. ஸோ இதெல்லாம் கேள்விக்குறியா தான் இருக்கு ஜிம்பாப்வே பொறுத்த வரைக்கும். ஆனா அவங்களோட பவுலிங் சொல்லி அவனுங்க சூப்பரா வச்சிருக்காங்க. லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர் ரிச்சர்ட் எங்கார்வா, ரைட் ஆம் குயிக் லாங்கி பவுலர் பிளெஸிங் முசல்பானி. இவங்க 2 பேர் ரொட்டேட் பண்ணி தான் அவங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலிங் செட்டப் இருக்கும். அங்க சிக்கந்தர் ராசா, பிராட் எவன்ஸ், ரயான் பர்ஸ்னா இவங்க 2 பேர் செம்ம இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாங்க. முசல்பானி ஆர்சிபி கூட இருந்தார் சாம்பியன்ஷிப் வின்னிங் சைட்ல. ஹேசல்வுட் ஹேசல்வுட் இல்லை யாரோட பேக்கப்பா வந்தாரு. ஸோ அதனால நல்ல பிக் தான் முசரபானி. அவருக்கும் ஏதோ கொஞ்சம் பேசலாம், பட் அவர் வந்து என்ன சொல்ற ரன்னும் லீக் பண்ணலாம், பட் நல்லாவும் போகலாம். இச்சடங்காரும் அதே தான், நல்ல லைனில் இருந்து அடிச்சாங்கன்னா இந்தியன் பேட்ஸ்மேன்ஸை ட்ரபிள் பண்ணலாம். சேப்பாக்கில் டானி முசிக்கி ஆடுவாரான்னு தெரியாது, பட் அவர் வந்து ஒரு மீடியம் பேசர் தான், மோர் ஆஃப் அ மீடியம் பவுலர் தான். பேட்டிங்ல எனக்கு தெரியாது, பட் ரிச்சர்ட் அங்கார்வான் முசரபானி கண்டிப்பா டென்ட் கிரியேட் பண்ணலாம். பவர் பிளேல ஒரு 2-3 விக்கெட் எடுத்தா இந்தியன்ஸ் மாட்டிப்பாங்க. பட் இவங்களோட 8 ஓவர்ஸ் ஜிம்பாப்வேக்கு ரொம்ப குரூஷியல். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஜிம்பாப்வேயோட ஸ்பின்னர்ஸோட முடிச்சுப்போம். வெல்லிங்டன் மசகட்ஸா, கிரேம் கிரீமர், இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் ஆட முடியும். இதே பழைய சேப்பாக் பிட்ச்னா கண்டிப்பா இவங்க 2 பேரும் ஆடுவாங்க ஜிம்பாப்வே. பட் புது சேப்பாக் பிட்ச் பேட்டிங் ஃபேவரட்டா தான் இருக்கு. பவுலிங்க்கு ஒண்ணுமே அசிஸ்ட் பண்றது இல்ல, டர்ன் இல்ல, பவுன்ஸ் இல்ல, எதுவுமே இல்ல. ஸோ அதனால கண்டிப்பா ஆஸ் யூஷுவல் கிரேம் கிரீமர் தான் இருந்தார் 11 மேட்ச் 11 ஸ்டார். திரும்பி அவர் தான் ஆடுவார். பெரிய ஸ்பின்னரா டர்னர் ஆஃப் த பால்லாம் கிடையாது, நல்லா போடுவாரு, எக்கனாமிக்கா போடுவார், விக்கெட் டேக்கரா இல்ல. ஸோ அதுதான் ஜிம்பாப்வேயோட பிரச்சனை. மசகட்ஸா மோஸ்ட்லி பெஞ்ச் தான் இல்ல, இவருக்கு போல மசகட்ஸா அவ்வளவு தான். ஸோ அவ்வளவுதான் மக்களே. ஸோ ஜிம்பாப்வேயோட 11s பார்த்தோம், இந்தியாவோட 11s பார்த்தோம், 2 டீமோட ஸ்வாட் அனாலிசிஸ், பிளேயர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் எல்லாமே பேசிட்டோம். ஸோ இட்ஸ் ப்ரெடிக்ஷன் டைம். சிம்பிளா சொல்ல போனா இந்தியன் டீமோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு நான் ரொம்ப ஹையாலாம் ரேட் பண்ண மாட்டேன். இந்தியாவுக்கும் சில பல சிங்ஸ் இந்த ஆர்மர் இருக்கு, பட் அதை வந்து கிரியேட் பண்ணி அதை பயமுறுத்துற மாதிரி ஜிம்பாப்வேல பண்ண முடியும்னு கேட்டா முடியாது. ஜிம்பாப்வேக்கு அந்த அளவுக்கு இன்னும் எபிலிட்டி இல்ல. தே ஹேவ் டு எவால்வ் தெம்செல்வ்ஸ் அண்ட் டெவலப். ஸோ அதனால என்னோட ப்ரெடிக்ஷன் பாத்தீங்கன்னா இந்தியா 90, ஜிம்பாப்வே 10. ஜிம்பாப்வேல கண்டிப்பா ஃபைட் கொடுக்க முடியும். தே ஹேன் புஷ் ஹார்ட். ஆனா ஜெயிப்பாங்களான்னு கேட்டா தெரியாது. இந்தியாவுக்கு ஏதாவது ஸ்கேர் கொடுக்கலாம், யூஎஸ்ஏ மேட்ச் மாதிரி, அது கொடுத்தாலே போதும் ஜிம்பாப்வேக்கு. பட் ஜெயிக்கிறது கஷ்டம். பார்க்கலாம் சேப்பாக்ல ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணலாம். பட் இந்தியா ஃபேவரட்ஸ் டு வின். நெட் ரன் ரேட்ல நல்லா ஜெயிக்கணும், அது ஜெயிப்பாங்களா தெரியல. ஸோ இதுக்கப்புறம் ரிமைனிங் சூப்பர் 8 மேட்சஸ் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் மேட்சஸ் பாத்தீங்கன்னா அது ஸ்ரீலங்கா நியூசிலாந்து இருக்கு, அதை விட்டுருங்க. சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் தான் இந்தியா ஜிம்பாப்வே முன்னாடி மேட்ச். அதுலயே நமக்கு தெரியும் இந்தியாவோட செமிஃபைனல் ஹோப்ஸ் எப்படின்னு, அதுலயே ஒரு பிக்சர் தெரிஞ்சிடும். அப்புறம் இங்கிலாந்து நியூசிலாந்து ஒரு கீ மேட்ச், அதுக்கப்புறம் லாஸ்டா இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் ஈடன் கார்டன்ஸ்ல. ஸோ இதெல்லாம் தான் சூப்பர் 8 பொறுத்த வரைக்கும் கீ மேட்ச். அந்த குரூப் பாத்தீங்கன்னா நியூசிலாந்து பாகிஸ்தான் வாஷ் அவுட் ஆனதால எப்படி குவாலிஃபிகேஷன் போகும்னு தெரியல. பட் இங்க சிம்பிள் சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் இந்தியாவுக்குள்ள தான் நடக்கும் போது, அதில் யார் போறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அவ்வளோதான் மக்களே, வீடியோட 2 பார்ட் வந்துட்டோம். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைச்சிருக்கேன். வீடியோ லென்த்தா இருந்தா மன்னிச்சுக்கோங்க, ஆல்சோ ஆடியோ இஷ்யூஸ் கொஞ்சம் அங்க இருக்கு. பட் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரம் மைக் சேஞ்ச் பண்ணிட்டு ப்ராப்பரா பேசுறேன். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க. அடுத்து இந்தியா vs ஜிம்பாப்வே ரிவ்யூ வந்து ஷார்ட்ஸா வரும், நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். அடுத்து இந்தியா vs ஜிம்பாப்வே ஷார்ட்ஸ் ரிவ்யூல சந்திப்போம். லாஸ்ட் பண்ணது இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் ஈடன் கார்டன்ஸ் ரிவ்யூ சந்திப்போம். இதோட நன்றி மக்களே.